மதுரையிலிருந்து மண்டுகமுனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் பொருட்டு புறப்பாடு சாகும் வேளையிலே தங்க பல்லக்கிலே கள்ளர் திருக்கோலத்தோடு புறப்படுகிறார். கள்ளர் திருக்கோலம் என்பது அழகருக்கே ஏற்பட்ட மிகச் சிறப்பான விசேஷமான ஒரு அலங்காரமாகும். பஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்னு கூறினதுனால நம்மளுடைய மனசையெல்லாம் நமக்கு தெரியாமலே அபகரிக்கக்கூடிய கல்வன் அப்படின்னு ஆழ்வார் கூறினதுனாலையும், கள்ளர் இனத்துக்கெல்லாம் இவர் தலைவராகவும் பகவானாகவும் விளங்கி வருவதாலையும் கள்ளர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார். கள்ளர் அலங்காரம் என்பது கள்ள கொண்டையுடன் கூட நெற்றியிலே சிங்கமுகத்துரா என்கிறதான ஒரு சிறிய குத்தீட்டியுடன் கூட இடுப்பிலே ஜமுதாடு எனக்கூடியதான அழகருக்கே உள்ள பிரத்யேகமான ஆயுதம். அந்த ஜமுதாடு எனக்கூடிய ஆயுதத்தை தாங்கி கொண்டு வண்டு கடுக்கன் எனக்கூடியதான ஒரு கடுக்கன் தன்னுடைய செவிகளிலே சாத்தி கொண்டு தன்னுடைய திருச்செவிகளுக்காக ஏற்பட்ட விசேஷமான அந்த கடுக்கனோடு கூட பலவிதமான ஆபரணங்களை தரித்து கொண்டு கையிலே வளைதழி எனக்கூடியதான ஒரு ஆயுதம் பூமராங் அப்படின்னு ஜப்பானியர்கள் பயன்படுத்தி வந்தது. தமிழர்கள் வளரி என்கிற பெயரிலே தமிழர்கள் பயன்படுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. அப்பேற்பட்டதான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டோம் மதுரையை நோக்கி. மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம அழகருடைய பக்தர்களுடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய கல்வனாக கள்ளர் அலங்காரத்தில் மிக அற்புதமான சேவையோடு அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகி